ஜீவனை பெறுங்கள் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். மரித்தோரே, தேவனின் ஜீவனை பெறுங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகிறேன். அப்ப தேவனுடைய ஜீவனை எப்படி பெறலாம், மரித்தோருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற காரியங்களை தேவாவியானவர் மிகவும் எளிதான முறையிலே நம்மளோடு பேசும்படியாய் நாம் ஜெபித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மரித்து போன ஒரு ஜீவியமாகத்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? மரித்து போன ஒரு ஜீவியமாக. இன்னைக்கு மனிதனுடைய நிலைகள் மரித்து போனவருடைய வாழ்க்கை போல. ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்ததான அந்த ஜீவன், ஆண்டவர் தந்ததான அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால், நாங்கள் உயிரோடு இருப்போம், ஆனால் மரித்தவர்களாய் கிடப்போம். இன்றைக்கு நிறைய பேர் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தவர்களாய் பூமியிலே இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு தெரியாது தான் மரித்து விட்டான் என்று. அந்த மரணத்தினுடைய அந்த மரித்தவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அவனால் ஜெபிக்க முடியாது, அவனால் வேதத்தை வாசிக்க முடியாது, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வர முடியாது, தேவனுடைய காரியங்களுக்குள்ளே ஈடுபட முடியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை மரித்து விட்டது. அவனுடைய வாழ்க்கை எப்படி விட்டது? மரித்து விட்டது. நான் சொன்ன கரடியினுடைய கதை. கரடி வயது போயிடுச்சு, இறக்கப்பட்ட அதிகாரி, இறக்கமுள்ள அதிகாரி அந்த கரடிய பாத்தீங்கன்னா மனதுருகி விடுதலையாக்குறாரு. ஆனா கரடிக்கு எது பழக்கம்? போக்குவரத்து தான் பழக்கம். பாருங்க, போறது வாரதும் போறது வாரதும். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மள பாவ கட்டில இருந்து விடுதலையாக்கிட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? போறோம் வாரம், போறோம் வாரம். எப்படி நம்ம நித்தியத்தை அடைவது? எப்படி அடைவது? திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தின் புத்தகத்தை. பிரியமானவர்களே, மத்திய புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32 இருந்து வாசிக்க கேட்போம். நம்முடைய தேவன் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்னா, மரித்தோருக்கு அவர் தேவன் அல்ல, ஜீவன் உள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எப்படி அந்த ஜீவன் இருக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 3:14 படி, நான் உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கும் போது அந்த ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவனை எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே விட்டுக் கொடுக்கிறானோ, அவன் விட்டுக் கொடுக்கும் போது அந்த ஜீவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே ஜீவியம் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஜீவிய காலமெல்லாம் நலமாய் காணப்படுகிறது. ஆகையினால் எனக்கு அன்பான நீங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நீங்கள் மரித்தோராய் இல்லாமல் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. நல்லா ஆமென் சொன்னா சபை நடுங்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி எல்லாரும் சொல்லணும். சோர்ந்து போக கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில
நீங்க எப்படின்னா நல்ல உற்சாகமா இருக்கணும். சபையில என்னையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் பாருங்க. ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கணவன் இறந்துட்டாரு பாருங்க. கணவன் இறந்த உடனே அந்த பெண்ணானவர் எப்படி இருப்பா? ரொம்பவும் சோர்ந்து போய், ரொம்பவும் வேதனையில, ரொம்பவும் பரிதவிப்பா இருப்பாங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சபையில இருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்படி இருக்கக்கூடாது? சபையில நல்ல ஆர்ப்பரிப்போட இருக்கணும். ஆமென் சொன்னா ஆமென் சொல்லணும். அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்லணும். சபையில அப்படி ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கும். அப்படி அந்த உற்சாகம்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை அப்படி வளரடைய பண்ணும். நீங்க சபையில உற்சாகமா இல்லாட்டி வெளியே உற்சாகமா இருக்க மாட்டீங்க. சபையில என்ன சாயலோட இருக்கிறீங்களோ அதுதான் உங்க சாயல் வெளியில. சபையில நீங்க எப்படி இருப்பீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவங்களே. பாருங்கள், மரித்தவர்கள் சங்கீதத்தின் புத்தகம் 143 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் பாருங்க, மரித்தவனுடைய வாழ்வு இருளாக இருக்கும். இதிலே தீமைக்கும் அவன நிலைக்கும் அடையாளமாக இருக்கிறது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா, தீமையான காரியத்துக்கும் அவலமான நிலைக்கும் அடையாளமாக இருக்கிறது. இது இருள். மரித்தவனுடைய வாழ்க்கை இருளுக்கு சமானம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து விட்டான் என்பதை எப்படி இனங்காணுவது என்றால், அவன் இருளுக்குள்ளே இருப்பதை பார்த்து நாம் அறிய முடியும். அவன் வாழ்க்கை எப்படி என்றால், அவள நிலைக்கும் தீமையான காரியங்களுக்கும் அவன் தன் வாழ்க்கையிலே முகம் கொடுக்கும் போது நமக்கு இலகுவாய் காண முடியும். அவன் இருளான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறான். இருளானது எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதோ அந்த மனுஷன் மரணத்துக்குள்ளே இருக்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி. அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் பிறக்கிறார்கள் என்று அவன் அறிந்தான். பாருங்க, மரித்தவனுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் இருக்கிறதை அவர்கள் அறிய மாட்டார்கள். மரித்தவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவருடைய விருந்தாளிகள், அவருடைய விருந்தினர்கள், அவருடைய நண்பர்கள் மரண பாதாளத்திலே இருக்கிறதை குறித்து அவர்கள் அறிய மாட்டார்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நண்பர்கள், ரட்சிக்கப்படாத நண்பர்கள் மரண பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை உங்களால் அறிய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய இருள் அதை காண்பிக்காது. அந்த இருள் உங்களை என்ன செய்யும்? அந்த மரண பாதாளத்துக்கு நேராய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை மேன்மையாக எண்ணும். அந்த இருளுடைய வடிவம் அதுதான். பிரியமானவர்களே, அதே போல பிரசங்கி 9 வாசிங்க. பிரசங்கி உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு தரணும் இல்லை, அவர்கள் பேருதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பது அவர்களுக்கு தெரியாது. உயிரோடுதான் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மரணித்து போனது அவர்களால் தெரியாது. பலவீனமானது பிரியமானவர்களே பின்மாற்ற
எப்படி என்றால், ஒரு மனிதன் பின்மாற்றமாய் போய்விட்டது, அந்த பின்மாற்றக்காரனால் உணர முடியாது. எனக்கு அன்பான நீங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு காரியங்களிலும் தற்பரிசோதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஜெயமுள்ளவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்ய வேண்டும். சும்மா நம்ம வாழ முடியாது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். அதே போலதான் அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி, தேவனுக்கு மகிமை சேர்க்காதவன் இறந்து போனவன், தேவனை மகிமைப்படுத்தாதவன், தேவனுக்கு மகிமையை ஏற்படுத்தாதவன், அவன் இறந்து போனவன். இறந்து போனவன். பிரியமானவர்களே, உங்களால் வாய்களை திறந்து ஜெபிக்க முடியலையா? வாய்களை திறந்து ஜெபிக்க முடியலையா? வேதத்தை எடுத்து சத்தமா வாசிக்க முடியலையா? தேவனுடைய காரியங்களிலே சரியாக உங்களுக்கு ஈடுபட முடியலையா? வேதம் சொல்லுது, நீ மரித்து விட்டாய், நீ மரித்து விட்டாய். ஆவிக்குரிய வாழ்விலே நீ மரித்து விட்டாய். பிரியமானவர்களே, நீயும் நானும் ஒரு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கோம். நீயும் நானும் ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை உனக்கு தெரியல. அந்த கிருபையை நீ விளங்கிக் கொள்ளல. ஏதோ உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் லைஃப். ஆண்டவனுக்கு எல்லாம் போடுறது. இவ்வளவு வந்தாச்சு, அவ்வளவு செடில் வரும், போயாச்சு, உடுப்ப பழுதாக்க தேவையில்ல, உடம்ப பழுதாக்க தேவையில்ல, ஒண்ணும் செய்ய தேவையில்ல, 2 கும்பிட்டாச்சு, 4 பெலோஷிப் வச்சாச்சு, ஓ நான் ஆராதிச்சுட்டு வந்துட்டேன் சொல்ற திருப்தி வந்துருச்சு பாருங்க. எங்க ஆராதிக்கிற நீ? எங்க ஆராதிக்கிற? கோயிலுக்கு போறவெல்லாம் புண்ணியத்தோட திரும்புறானா? கோயிலுக்கு போறேன்னு சொல்றியே, ஏன் ஆண்டவன் என்றோம்? ஆண்டவனா யாரு? உன்னை ஆண்டு கொள்ளணும். அவன் உன்னை ஆளுகிறவன் தான் உன் ஆண்டவன். ஏன் நான் ஆண்டவன் என்றிருக்கிறேன்? அவர் என்னை ஆளுகிறார். அவருடைய ஆணையைக்கு நான் உட்பட்டிருக்கிறேன். இல்லாட்டி இயேசு கூட எனக்கு ஆண்டவராக இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் இல்லாம எனக்கு எங்கேயும் போக இயலாது. அவர் இல்லாம நான் எதையும் பேச முடியாது. அவருடைய துணை இரவும் பகலும் எனக்கு வேணும். ஏன்னா இயேசுதான் என்ன ஆண்டவர். ஏன்னா அவர் என்ன ஆளுறாரு. நீ ஆண்டவன் என்கிறாயே, அவர் ஆளுறதுக்கு நீ இடம் கொடுக்கிறியா? இடம் கொடுக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த பூமியில ஆண்டவர் உங்களை பிறக்க பண்ணினது, நல்ல அழகா உங்களை பிறக்க பண்ணினது, நல்லா படிக்க வச்சுட்டு, நல்ல வீடு வாசலை கட்டி, நல்ல வாகனங்கள் எடுத்து, நல்ல பெருமையோட வாழ்ந்துட்டு செத்து போறதுக்கா நீங்க பிறந்தீங்க? இதான் உங்க வாழ்க்கை? உலகத்தை இதைத்தான் கட்டிருக்கிறான். ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு விடயங்களையும் சரியா கற்றுக்கொள்வோமாக. ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்சத்தின் சிந்தை மரணமே. மாம்சமாய் எண்ணும் போது, மாம்சமாய் வாழும் போது, மாம்சமாய் நினைக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருகிறது. மாம்சமான சிந்தனை என்ன? மாம்சமான சிந்தனை என்ன? மரணம். நம்ம ஆவியில சிந்திக்கணும். ஆவிக்குரியவர்களா வாழணும். இன்னைக்கு பிரியமானவங்களே, தேவனுடைய சபையில உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா இன்பம் இருக்கணும். அந்த இன்பம் இல்லாட்டி அந்த இன்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சபைக்குள்ள வந்தா
ஒரு இன்பம் இருக்கணும். ஐயோ இந்த வசனம் இன்னும் வேணுமே, இந்த வேத பகுதியை இன்னும் படிக்கணுமே, தேவ அன்புக்குள்ள இன்னும் நான் போகணுமே, இன்பம் இருக்கணும். நல்ல ஒரு லேட்டஸ்ட் சினிமா போட்டா உலகத்தை எப்படி பார்க்கறான்? ஐயோ முடியக்கூடாது 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 பார்க்கறான்ல. ஆனா தேவனுடைய சபையில மட்டும் வந்துட்டோம்னா தேவனுடைய பிரசங்கத்தை எப்படா இவன் முடிப்பான், எப்படா இவன் முடிப்பான்? இதுதான் நம்முடைய இன்பம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்முடைய பலன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப நித்திய ஜீவனானது யாருக்கு கிடைக்கும்? நம்ம இவ்வளவு நேரமும் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோருக்கு தெய்வம் அல்ல, அது ஜீவன் உள்ளவருக்கு அவர் தெய்வம். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு? மரித்து போனவன். நீ ஜெபிக்கவே மாட்ட, உனக்கு நான் தெய்வமா? நீ ஆண்டவருடைய காரியங்கள்ல ஈடுபட மாட்ட, கீழ்ப்படிய மாட்ட, உனக்கு நான் தெய்வமா? அவன் சொல்லிட்டு தெரியுமா? அவன் சொல்லுவான் பாருங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை வணங்குறேன்னு சொல்லி. உலகத்தான் அப்படித்தான் சொல்றான் பாருங்க. ஹalleluya. அருகில் இருக்கிறவங்கள கரங்களை பிடிங்க. நல்லா தூங்காதீங்க, செய்தியை நல்லா கேளுங்க. ஆமென் ஆமென். கண்ணை மூடாதீங்க, நல்லா விழித்து கேளுங்க. கண்ணுகளை எல்லாம் மூடி பழகாதீங்க. அது தியானத்து டைம்ல மூடுங்க. எதை எதை எப்ப செய்யணும் அதுதான் முக்கியம். ஆமென். சாட்சி சொன்னா போனா தரைய பாப்பீங்க, விளக்குதா? பேசுனா குறுகுறுன்னு பாப்பீங்க, விளக்குதா? எந்தெந்த டைம்ல எதை செய்யணும் அதை பாருங்க. அப்ப பாருங்க, நித்திய ஜீவனானது யாருக்கு கிடைக்கும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, தன் சகோதரனை பகைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லவே இல்லை. வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவன் கொலை போதவனா இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கொலைகாரன். காயினுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கு. சகோதரனை பகைக்கிறவ யாரு? காயினாலதான் முடியும். காயின் என்ன செஞ்சான்? தன்னுடைய நல்ல சகோதரன் ஆபேல் அவனை பகைச்சிட்டான் பாருங்க. மத்தது என்ன? கொலையும் செஞ்சிட்டான். கொலை பாதகன். மத்தது அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. கத்தி எடுத்து பாருங்க, குத்துறது ஒண்ணுதான், சொல்ல எடுத்து எரியும் போது அவன் வேதனைப்படுறதும் ஒண்ணுதான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவி நல்லா வாழ்ந்தாங்களாம். ஏய் ஏய் இங்க பாரு, ஒரு கணவன் மனைவியும் நல்லா வாழ்ந்தாங்களாம். வாழும்போது திடீர்னு 2 பேருக்கு கருத்து வேறுபாடு. உடனே அவங்க 2 பேரும் கோர்ட்ஸுக்கு போய் டிவோர்ஸ் கேஸுக்கு போட்டிருக்காங்க. இந்த நண்பனுடைய, இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு போட்டவனுடைய நண்பன் மாறாராம். நான் நினைச்சேன் மச்சான், நீ கல்யாணம் கட்டும் போதே அவன் பொறுப்பானவன், உனக்கு என்னெல்லாம் கொடுமை எல்லாம் சொன்னா சரி சொல்லு சொல்லு சொல்லி கேட்டிருக்கான். அவனை உட்கார வச்சு, அந்த நண்பன் டிவோர்ஸ் கேஸுக்கு போடுறவன் உட்கார வச்சு, என் நண்பனே, இப்பதான் நான் டிவோர்ஸுக்கு போட்டிருக்கேன், இப்போதைக்கு அவன் என் மனைவி தான், என் மனைவியை பத்தி பேச உனக்கு அதிகாரம் சொன்னோன்னே வாய் கிழிஞ்சு போயிட்டானா பாருங்க. வாய் கிழிஞ்சி போயிட்டானா. உடனே காலப்போக்கில் டிவோர்ஸ் ஆயிருச்சான். டிவோர்ஸ் ஆன பிறகு இந்த நண்பனுக்கு, இந்த துஷ்ட நண்பனுக்கு கேள்விப்பட்டு இப்ப வீட்டுக்கு வரானா. ஐயா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கியாமே, டிவோர்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டாங்களாமே. நான் நினைச்சேன் அவன் கொள்ளாதவன். என்ன காரியம்? உட்கார வச்சு ஒரு டீ கொடுத்து சொல்லியிருக்காராம், நேத்து தான் எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆச்சு, இன்றையிலிருந்து அவ யாரோ நான் யாரோ, அப்ப ஆகையினால் அவளை பத்தி கைக்கிறதுக்கு உனக்கும் உரிமை இல்லை எனக்கும் உரிமை சொல்லி கதையை முடிச்சுட்டாராம்.
அவ பாருங்க பிரியமானவங்களே, தன்னுடைய மனைவியை பத்தி கூட அவர் கதைக்கல, யாரோ ஒருவரை பத்தி கூட அவர் கதைக்கல. ஆனா பிரியமானவர்களே, இதுதான் சகோதரனை பற்றி நாம் பேசும்போது நம் கொலை பாதகன் யாரு? நம்ம யாரு? நம்ம சகோதரர்களை பற்றி நாம் பேசும்போது நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம அறியாம கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கத்தியை எடுத்து ஒரே குத்து, கத்தியை எடுத்து என்ன செய்யணும்? ஒரே குத்து. அதை மட்டும் கொல்ல கிடையாது. நம்ம ஒருவரை பத்தி பேசும் போதும் கூட, ஒருவரை பத்தி அவதூறாய் கலைக்கும் போதும் கூட நம் கொலை பாதகனாக இருக்கிறோம். கொலை பாதகனுக்கு என்னல்ல? என்னல்ல? நித்திய ஜீவன் இல்ல. என்னல்ல? நித்திய ஜீவன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பிரியமானவர்களே, நான் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறேன். ஆமென், ஆமென். சகோதரனை பழைக்கிறவனுக்கு நான் தேவன் அல்ல, சகோதரனை இணைக்கிறவனுக்கு நான் தேவன். ஆமென் சொல்லுங்க. இவர்தான் நம்முடைய கடவுள். உறவுகளை பிரிக்கிறவனுக்கு நான் தேவன் அல்ல, உறவுகளை இணைக்கிறவனுக்கு நான் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் நம்முடைய கடவுள். நம்ம ஆண்டவர் யார் என்பது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடவுள் யாரு? நீயும் உன் மகன் சண்டை பிடிச்சா கடவுள் விருப்பமா? நீயும் உன் மகன் சண்டை பிடிச்சா கடவுளுக்கு விருப்பமா? உன் பக்கத்து வீடு சண்டை பிடிக்கிறது கடவுளுக்கு விருப்பமா? விருப்பமா? அவர் விரும்புகிற தெய்வம் அல்ல, அவர் கதறுகிற தெய்வம். நம்ம தெய்வம் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவனை நீங்க காணணும் சொன்னா, தேவ அன்பை நீங்க பெறணும் சொன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க யாரை பத்தி பேசக்கூடாது. யாரை பத்தியும் பலவீனமாய் பேசக்கூடாது. உற்சாகப்படுத்தி பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. அவன் நல்லா வந்துருவான் பாருங்க. நான் சொன்ன ஒரு பிச்சைக்காரனுடைய கதையை, ஒரு ஓவியன் ரோட்டோரமாய் நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பிச்சைக்காரனை காண்கிறான். அந்த பிச்சைக்காரனை கண்டு, என் அருமை சகோதரனே, உன்னை நான் செல்வந்தனாக வரைய ஆசைப்படுகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒத்து வருவாயா என்று கேட்கிறான். உடனே அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, ஓ நானும் ஒத்து வரேன். உடனே கூட்டிட்டு போயிருக்கான். நல்லா குளிக்க வச்சு, தலைமுடியெல்லாம் வெட்ட வச்சு, நல்ல கோட் சூட்லாம் போட்டு, ஒரு செல்வந்தன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவானோ, எப்படி சுமார்ட்டா இருப்பானோ அந்த விதமா அவனை இருக்க வச்சு அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கான் பாருங்க. வரைஞ்சி அவனை அனுப்பிட்டான். அதை நல்லா டிசைன் பண்ணி ஒரு நாள் அந்த ரோட்ல பிச்சை கட்டு எடுத்துக்கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரன் இடத்துல இந்த சகோதரன் வந்த அந்த ஓவியன் அந்த ஓவியத்தை கொடுத்திருக்கிறான். அவன் எடுத்து அந்த ஓவியத்தை பார்த்திருக்கிறான். வியக்க முடியாத ஒரு அழகு. அப்படி ஒரு அழகை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை, காணலை. இது வருடமோ அவன் கேட்கிறான், யாரு யார் இவரு? அந்த ஓவியன் சொல்லுகிறான், நீ தாயா? இல்ல இல்ல, நான் இல்ல, இது ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கு. இல்லப்பா, நீ தான்ப்பா. நீ இப்படி செல்வந்தனா மாறினா நீ இப்படித்தான் இருப்ப. எடுத்துட்டு போயிருக்கிறான். தன்னுடைய அறையிலே கொண்டு போய் அந்த ஓவியத்தை போட்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த ஓவியத்தை பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறான், இப்படி ஒரு உருவம் எனக்கு தேவை என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உழைத்திருக்கிறான். காலப்போக்கிலே ஒரு நாள் வந்து அந்த ஓவியத்துக்கு முன்பாய் நிற்கும் போது அந்த ஓவியமாக, நிஜ ஓவியமாக இவன் நிற்கிறான். அவன் தொழில் மாறினது, அவனுடைய நடவுடை மாறியது, எல்லாத்திலையும் மாற்றம். அதே செல்வந்தனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, உனக்கு ஒரு இலக்கு தேவை. அந்த இலக்கு தான் உன்னுடைய பேஷன் ஆகும். உன்னுடைய பேஷன் என்ன? உன்னுடைய பேஷன் என்ன? அந்த பேஷனுக்காக நீ பிரயாசப்படணும். அதுக்காக நீ வருதணும், கடறணும். சும்மா அப்பு சப்பு விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிற விலை உயர்ந்த கண்ணீரை சப்ப மேட்டருக்கு போய் கொட்டுறிய. எப்படிப்பட்ட கேவலமான ஜீவியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
நம்ம கண்ணீர் வரணும்னா நம்ம சாமுவேலை காணணும். ஆமென் சொல்லு. நம்ம கண்ணீர் வரணும்னா நம்ம ஜீவ ஊற்ற காணணும். ஆமென் சொல்லு. நம்ம கண்ணீரை காணணும்னா நம்ம வந்து அரங்கத்தை கட்டி முடிக்கணும். ஆமென் சொல்லு. நம்ம கண்ணீரை வரணும்னா நம்முடைய ஆயுசு கூடணும். ஆமென் சொல்லு. கண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. கண்ணீருக்கு என்ன இருக்கு? அவ்வளவு வல்லமை இருக்கு. நான் கண்ணீர் வடிக்கிறேன். என்ன பழக்கம் இது? நீ யாரு? ஆண்டவருடைய ஸ்பெஷல். சொல்லுங்க. நான் தேவனுடைய வாயை திறங்க. நான் தேவனுடைய ஸ்பெஷல். ஆமென் ஆமென். நம்முடைய ஸ்பெஷல் பாருங்க. நான் ஒரு விசேஷமான ஒருவன் பாருங்க. கண்ட விஷயத்துக்கெல்லாம் கண்ணீர் வடிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார் நம்ம மேல. ஆமென் சொல்லுங்க. அப்ப கொலைபாதனுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல அவனுக்கு? அவனுக்கு என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்ல. சாதாரண பகைக்கிறவன் கொலைபாதகன். இரண்டாவது பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எவனுக்குள்ள இயேசு இல்லையோ, குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எவனுக்குள்ள இல்லையோ அவனுக்குள்ள ஜீவன் இல்ல. பாருங்க, ஜீவன் இல்ல. ஆண்டவர் யோவான் 15:7 சொல்றாரு. என்னுடைய கீவேர்டு அதுதான். நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கிறேன். நான் உனக்குள்ள இருக்கிறனால நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒருவர் முக்கியமானவர் இருக்கும் போது எந்த குறையை கண்டாலும் அவர் வாங்கி தருவார். ஆமென் சொல்லுங்க. சுரந்த கெஸ்ட் எங்க வீட்டுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தடவை இந்தியாவில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. வந்து பார்த்தாரு, லைட் செட்டப் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரே பைக் எடுங்க பாஸ்டர், வாங்க போவோம் வாங்க போவோம் சொல்லி எல்லாம் வாங்கி தந்து இன்னைக்கே கொள்ளுங்க நான் பார்க்கணும். அது இல்லன்னு கண்டாரு பாருங்க. கண்டாரு. நம்ம வீட்டுல வந்து சிறந்த கெஸ்ட் இருக்கணும். ஒரு மனிதனே இப்படி நம்மளை இறக்கமாக்குறானா, சிறந்த கெஸ்ட் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரானால் என்னுடைய எத்தனையோ தேவைகளை இன்றைக்கு செய்து முடித்திருப்பாரே. நான் வெறுமனையா இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்? உங்களுக்கு சிறந்த கெஸ்ட் இல்ல. அந்த சிறந்த கெஸ்ட உனக்கு பாதுகாக்க தெரியல. நீ தான் ஒண்ணுக்கும் வேலை இல்லாத ஆளாச்சு. நீ ஒண்ணுக்கும் ஒத்து போவாத ஆளாச்சு. எந்த காரியத்திலையும் எதுல உன்னோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்யக்கூடிய வாய்ப்பை நீ கொடுத்திருக்க? எதுக்கு உன்னுடைய பாதங்கள் எதுக்காக அலையுது? பிரியமானவங்களே, ஃபாஸ்டிங் பிரேயர்னா வந்து ஜெபி. கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவாரு. ஒரு வேதத்தை கற்றுக்கொள்ள வாங்க. நான் படிச்சு கொடுக்கிற பாடத்தை நீங்க எங்கேயாவது போய் ஆய்வாளர்கிட்ட கேளுங்க. நான் தப்பா படிச்சு கொடுத்தா நான் இந்த பைபிளையும் விட்டுறேன். பைபிளை விட மாட்டேன், இந்த ஊழியத்தை நான் விட்டுறேன். ஊழியத்தை விட்டுறேன். ரவி பாஸ்டர் தவறான போதனை செய்யறான்னு சொல்லி ஒருத்தன் சொல்லட்டோமா? நான் இந்த திருச்சபைக்கு பாஸ்டரா இருக்க மாட்டேன். ஒருத்தன் சொல்லட்டும். எவ்வளவு சத்தியங்கள் ஆழமா இங்க நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு சத்தியங்களை நீங்க படிக்கலாம் பாருங்க. ஏன் வர முடியாது? அந்த நித்திய ஜீவனை நீ வந்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு உனக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஏன்? அவர் உனக்குள்ள இருந்தார்னா அவர் உன்னை இழுத்துக்கிட்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அவர் இழுக்க முடியாம இருக்கேன் தெரியுமா? அவர் உனக்குள்ள இல்லாதனால. ஏன்னா உன்னை இழுக்கிறதுக்கு யாரும் இல்ல. தம்பி அடிக்கடி இப்ப இந்த நாட்கள்ல சொல்றாரு, அरे கிறிஸ்டி என்னால இருக்க முடியல. தம்பி நீ வாங்க முன்னாடி வாங்க. கிறிஸ்டி எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் வர மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை கெஞ்சணும், தம்பி வாங்க, வரவே மாட்டாரு. நாங்க விடுவோமா? நாங்க தான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுல மனுங்களாச்சு. நாங்க ஆத்துமாவை சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை மனுங்களாக்கி இருக்க
ஒரு ஆத்மா எனக்கு தேவைன்னா எவ்வளவு வெட்கப்பட ஆயத்தமா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவ பாருங்க இப்ப எப்படி கிறிஸ்டிய ஆண்டவர் எப்படி பேசுறாரு, என்ன மாதிரி பேசுறாரு? பைபிள் ஸ்டடிக்கு வராம வீட்டுல இருக்கவே இல்லை. யாரோ ஒரு ஆள் வந்து நம்மளோட வீட்டுல இருக்க விடாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆள் வந்து பேசுவார் பைபிள் ஸ்டடிக்கு போன்னு சொல்லி இருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல கௌரியும் இல்லை, கௌரி ஏற்றிட்டு தான் வரணும். அப்போ வீட்டுல இருக்கிறேன், எனக்கு அங்கே இருக்கவே இல்லை. அந்த வீட்டுல எங்கேயாவது பைபிள் ஸ்டடிக்கு போயே ஆகணும், எப்படியாவது போயே ஆகணும், கௌரியை விட்டு நான் போயே ஆகணும்னு சொல்ற மாதிரி. கூட்டங்களுக்கு எப்படி இப்ப வேலை விட்டு வாங்க யாரு கோல் எடுக்கிறீங்க? நான் இப்ப எல்லாம் முதல்ல நான் வந்து பாஸ்டர் எடுக்கிறதே இல்லை, பாஸ்டரோட கண்டக்டே இல்லை. இப்ப வேலை விட்டு வந்த உடனே பாஸ்டர் எடுப்பேன், இல்லை எந்த பாஸ்டர் போகணும், என்ன செய்யணும், அந்த அப்படி ஒரு வாஞ்சி ஆகும். ஆமென். இவ்வளவு நாள் ஜெகன் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த வேலையை. இப்ப இன்னொரு ஆள ஆண்டவர் பிடிக்கிறார் பாருங்க. இப்படித்தான் ஆண்டவரை வாஞ்சிக்க ஒவ்வொருவரையும் பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்ப கோல் வருது, ஒரு நாள் கிறிஸ்டி கோல் எடுத்துருவாரு. 3:30 மணி 4 மணிக்குள்ள கிறிஸ்டியில கோல் வந்துடும். பாஸ்டர் எங்க போகணும், என்ன செய்யணும்? நானா சொல்றேன், நான் காசு கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன்னா. ஏன்னா அவர் குமாரன் வந்தார்னா விடுவாரா உன்னை தூங்க? தனி தம்பி தேங்க்யூ. விடுவாரா? உன்னை விடுவாரா? தூங்க விடுவாரா? உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுவாரா? இன்னைக்கு ஏன் நாங்களும் உள்ளங்கண்டு வழியில ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லா இடமும்? அம்மா இன்னைக்கு உலகம் எல்லாம் போய் பேசக்கூடிய விசா பாயிண்ட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். ஆனா எங்கேயும் போக கூடாது, ஒரு சமயம் மட்டும் கவனிச்சு கொண்டு ஒழுங்கா இருன்னு சொல்லி அனுதினம் உந்தி தள்ளுறாரு. ஏன்னா குமாரன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குமாரன் இருந்தாருன்னா விட மாட்டாரு, தவறான வழிக்குள்ள அனுப்ப விட மாட்டாரு, கண்ட இடத்துல ஜாயிண்டாக்க விட மாட்டாரு, தேவனுடைய அன்பை விட்டு வேற இடங்களுக்குள்ள போவிட மாட்டாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை என்னவா செய்யணுமா? ருசிச்சு பார்க்கணும். ஆமென் ஆமென். சிலவங்களுக்கு எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, திருப்தி படுத்த முடியாது. சிலவங்க எவ்வளவுதான் இதா சமைச்சாலும் திருப்தியா சொல்ல வரைக்கும் பக்கத்துல இருந்து கேட்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா. உங்க வீடுகள்ல கேட்டிருக்கீங்களா? சமைச்சு சாப்பாட்டை கொடுத்துட்டு ஆண்களை சாப்பிட விடாம பக்கத்துல போயிட்டு நான் சமைச்சது நல்லா இருக்கா நல்லா இருக்கா. ஒரு நாள் இந்தியா தேசத்துல நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போயிருந்தேன். என்னுடைய நல்ல நண்பன் பிரசாந்த் அவர் கடந்த நாட்கள் வருகிறாரு. அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாரு, திருப்பத்தூர் பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் போயிருக்கும் போது அவருடைய கார்ல என்னை ஏத்தினாரு. பாஸ்டர் டக்குன்னு முகத்தை கழுவுங்க, குயிக்கா குயிக் எப்படித்தான் சொல்லுவாரு, குயிக்கா எல்லா காரியத்தையும் பண்ணுங்க, வாங்க போயிருங்க, கார்ல ஏறுங்க போயிருவோம் சொல்லி எல்லாம் என்னை இருக்க விடுறாருல, உங்களை விடுறாருல, உடுப்பு மாத்த விடுறாருல, உடனே ஏறுங்க பாஸ்டர், கார்ல ஏறுங்கன்னு ஏற்றி கொண்டு வந்துட்டார். காருக்கு போய்கிட்டு, பாஸ்டர் நீங்க மட்டும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தா என் மனைவி விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்க பேரால 3000 ரூபாய்க்கு அவ பில் போட்டிருப்பா. என்னது, வீட்டுல இருக்கிற சாமானுக்கு பில் போட்டிருப்பா, இல்லாத சாமானுக்கு பில் போட்டிருப்பா. இப்ப வாங்க கடையில போய் திருப்தியா சாப்பிடுவோம். போய் நிறைய எல்லாம் ஒரு 500க்குள்ள ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நிலைமை கேட்டாரு. இவ்வளவு சாப்பாட்டை செஞ்சு சாப்பாடு கொடுத்துருக்கான் இந்த ஆட்சியார் பாருங்க. ஒருத்த வந்து கேட்கிறானா நல்லா இருக்கான்னு சொல்லி, இதே டைம்ல என் மனைவி மட்டும் சமைச்சிருந்தானா உங்களை இன்னைக்கு சாப்பிட்டு விட்டுருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவ பக்கத்திலே இருந்து நல்லா இருக்கான்னு கேட்பாங்க பாருங்க. அதனாலதான் நான் உங்களை விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வந்தேன். நாளைக்கு உங்க மனைவி கையில குடி வருங்க சொன்னார். பாருங்க பிரியமானவங்களே, எல்லா காரியத்திலும் கர்த்தரை நாம் ருசிக்கணும். நாமே சொல்லுங்க, தேவனை ருசிக்கிறது தான் பெரிதான காரியம். அடுத்த காரியம் பிரியமானவங்களே, அடுத்த காரியம் லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஆஸ்தியினால் ஜீவனை சம்பாதிக்க முடியாது. எதனால சம்பாதிக்க முடியாது? ஆஸ்தியினால, பொருள்களினால, சம்பத்துகளினால ஜீவன் அடைய முடியாது. ஜீவனை அடைய முடியாது. அதான் கேட்கிறான், ஒருத்தன் வந்து ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான்
பதில் சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கிறதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடு. ஓடிட்டான் பாருங்க. அவன் பணம் இருக்கு பாருங்க, ஆனா நித்திய ஜீவன் இல்ல பாருங்க. நித்திய ஜீவன் யார்கிட்ட இருக்குன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவங்களே, அடுத்தது நித்திய ஜீவனை பெறுவது எப்படி? நித்திய ஜீவனை பெறுவது எப்படி? எல்லாம் யாரும் நோட்ஸே எடுக்கிறது இல்லை. நோட்ஸே எடுக்கிறது இல்லை. பிரசங்கங்கள்லாம் எழுதுங்க. பிரசங்கங்களை எழுதி வீட்டுல வாசிங்க, வீட்டுல படிங்க. உங்க டைம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடுறதுல வைத்துக் கொள்ளுங்க. நானா இன்னைக்கு நேற்று இந்த செய்தி ஆயத்தப்படுத்துற நேரம் எனக்கு சரியான டயர்டு. இரவு 12:30 மணி 1 மணி ஆயிடுச்சு. செல்போனை வச்சு வசனங்களை மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தா பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா அதுதான் நம்ம தொழில் பாருங்க, அதுதான் நம்ம வேலை. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். பைபிள் வசனத்தை படிச்சா பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும் அந்த டேஸ்ட். ஆமென் சொல்லுங்க. சிலவங்களுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு அதான் மாத்தம். பைபிளை எடுத்தவங்க என்ன அழகா தூங்குவாங்க பாத்தீங்களா? அந்நேரம் தான் தூக்கம் வரும். தூங்காதவன்கிட்ட போய் பைபிளை படிங்கன்னா அவன் தூங்கிடுவான் பாருங்க. பயங்கரமான நிறைய பேருக்கு தூக்க மாத்திரையா வச்சிருக்காங்க நிறைய பேர் பாருங்க. பைபிள் அவ்வளவு டேஸ்ட் இருக்காங்க. வழங்குதா? இந்த பாருங்க பாருங்க, எல்லாம் பழசாயிடுச்சு. ஆனா ஒவ்வொன்றும் உள்ளால எப்படி இருக்கு? புதுசா. எத்தனை வருஷம் நான் 50 தடவை பைபிள் வாசிச்சாலும் 51வது தடவை பைபிளை படிச்சாலும் அதுல இருக்கிற வசனம் எனக்கு புதுசத்தான் கொண்டு வரும். ஆமென். மனசெல்லாம் அகற்றும் பாருங்க. நியூ ரெவலேஷனை தரக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் என்னன்னா பைபிள் மாத்திரமே. ஆமென். ஆமென். இத படிக்கணும், வீட்டுல படிக்கணும். எத்தனை பேருக்கு பைபிள் இல்ல? இனிமே இந்த பைபிள் மட்டும் உங்களுக்கு நான் சும்மா வாங்கி தர மாட்டேன். பைபிள் சும்மா கொடுக்கிற சான்ஸே இல்ல. உனக்கு பாசம் இருந்தா, அன்பு இருந்தா, அவர் மேல பற்று இருந்தா, காசு சேர்த்து சேர்த்து பைபிள் வாங்கு. இதுவே அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன் சேர்ச்சில. நீ சபைக்கு வந்தாலும் சரி, வரலாற்றையும் சரி. இனிமே இருந்து பைபிள் இல்லாதவங்களுக்கு போய் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ஐயா எங்க சேர்ச்சில பைபிள் தாங்க யாருன்னு கேட்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சிருச்சு. உனக்கு பாசம் இருந்தா, உனக்கு அன்பு இருந்தா, அவர்கள் தேடுன்ற வாஞ்சை இருந்தா நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? காசு சேரு. சேர்த்து நீ காசு பைபிளுக்காக ஒரு 50 ரூபாய் சேரு. 5 ரூபாயா சேர்த்து 50 ரூபாய் தான் சேர்த்திருக்கேன், இதுக்கு மேல சேர்க்கல சொல்லு. நான் உனக்கு கோல்டு பைபிள் வாங்கிட்டேன். சூப்பர் பைபிள். ஆனா நீ பைபிள் சேர்க்கணும், நீ காசு சேர்க்கணும். சூப்பர் பைபிள் நான் வாங்கி தரேன் உனக்கு. உனக்கு பைபிள் படிக்கணும்னு சொல்ற வெறி இருக்குன்னு நான் சொல்லு. விலை உயர்ந்த பைபிளை நான் உனக்கு வாங்கி தரேன். ஆனா அந்த வெறியை நான் பார்க்கணும் உங்ககிட்ட. அந்த வெறித்தனம் இருக்கணும். இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. நீ துக்கமா படிச்சீன்னா அது உனக்கு ஆறுதலா இருக்கும். ஆமென். நீ நம்பிக்கையற்று வாசிச்சீன்னா அது நம்பிக்கையை கொண்டு வரும். ஆமென். ஆமென். இதுல அவ்வளவு ரெவலேஷன் இருக்கு. அவ்வளவு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பிரியமானவங்களே, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி, ஆனா தானியேலும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இருக்கு, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் இருக்கு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் இருக்கு. ஆனா தானியேலுடைய புத்தகத்துல மட்டும் தீர்க்கதரிசி இருக்காது. ஏன்? இதெல்லாம் படி, ஆய்வு வரும். படி, வெறித்தனம் உண்டாகும். பைபிள்ல எவ்வளவு சாரம்சத்துல நம்ம ஆவியானவர் ஒளிச்சு விளையாடுறாரு நம்மளோட.
அவரோட கொஞ்சம் டைம் கொடுத்து அவரோட நீங்க விளையாடுங்க. அவரோட அவருடைய பிளே கிரவுண்டுக்குள்ள நம்ம நிக்கணும். பிளே கிரவுண்டுக்குள்ள நின்றோம்னா அவர் அழகா சொல்லி தருவார். எப்படி இந்த காரியத்தை நகர்த்துவது, எப்படி இந்த காரியத்தை செய்வது, எப்படி இந்த காரியத்தை ஆய்வு பண்றது, அழகா சொல்லி தருகிற ஒரே உத்தம தெய்வம் நம்முடைய இயேசு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த தெய்வம் ஏனா எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் எல்லாம் தேவன் சொன்ன தீர்க்கதரிசனத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போனார்கள். தானியேல் மாத்திரமே அந்த தீர்க்கதரிசனத்தை, தேவன் கொடுத்த தீர்க்கதரிசனத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகவில்லை. ஆகையினால் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசனம் என்கிற வசனத்தை மறைத்து தானியேலின் புத்தகம் என்கிற காரியத்தை பதித்தார். எப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறானோ அவன் ஒவ்வொருவரும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக வாயாக இருக்கிறான். ஆமென், ஆமென். ஆனால் தானியேல் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படாதவனாய் அவன் இருந்தான். புத்தகத்தில் தீர்க்கதரிசி என்ற பேரு எழுதப்படாதவனாய் இருந்தான். ஏன்? சொன்ன காரியத்தை செய்யல. நீ பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வேதத்தை நல்லா ஆராய்ங்க, வேதத்தை நல்லா படிங்க. அது ரொம்ப டேஸ்ட கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இந்த காலத்துல பாருங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்தம்மா நானும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் வந்து சொல்லிட்டு உங்களை அனுப்பி விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் போவாதா? நான் ஏன் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணணும்? நான் ஏன் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கணும்? எனக்கு இந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு ஒரு கறிக்கோழி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு மனுஷியை சமைக்க சொல்லிட்டு நானும் பெட்ல படுத்துக்கிட்டு டைமுக்கு சாப்பிட்டு தூங்க முடியாதா எனக்கு? என் அப்பாவோடு இருக்கிற உறவு அதை விட 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு மேன்மையானது. அந்த மேன்மையை புரிந்தவன் அவருக்குள்ளே பைத்தியமாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க. பாவம் தேவனுடைய திருப்தி, இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ஜனம். ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் அடையும். உங்களை பார்த்து அந்நியர்கள் சாட்சி கட்டவன் சொல்லக்கூடாது. அந்நியர்கள் என்ன சொல்லக்கூடாது? சாட்சி கட்டவன் சொல்லக்கூடாது. நீங்க தேவனுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்க. கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பார். பாருங்க, நித்திய ஜீவனை பெறுவது எப்படி? பிரியமானவர்களே, 6ஆம் அதிகாரம், ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22 இருந்து 23 வரைக்கும் முதலாவது பாவத்தில் இருந்து விடுதலை ஆகும். எப்படி? எப்படி நித்திய ஜீவனை நீ பெற வேணும்னா முதலாவது பாவத்தை அறிக்கை செய்து பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும். ஆமென் சொல்லு, ஆமென். எந்த பாவத்திலே சத்துரு உன்னை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த பாவத்தின் சங்கிலியை உடைத்து நீ வெளியே வரணும். எத்தனை காலம் என்ன பிடிச்சு கட்டுவாம? எத்தனை காலம் அவனுக்கு அடிமையா இருக்கிறது? அதை உடைச்சு நீ முதலாவது வெளியே வரணும். இரண்டாவது, தேவனுக்கு நீ அடிமையாகணும். ஆமென். யாருக்கு அடிமையாகணும்? நீ தேவனுக்கு அடிமையாகனா உலகத்தை உனக்கு அடிமையாகும். ஆமென், ஆமென். நீ தேவனுக்கு அடிமையாகாம மனுஷனுக்கு அடிமையா இருந்தீனா நீ வாழ்க்கை பூரா அடிமையா இருப்ப. நீ தேவனுக்கு அடிமையா இருக்கணும். தேவனுக்கு என்னவா இருக்கணும்? அடிமையா இருக்கணும். மூணாவது, நீ நாளாந்த பரிசுத்தமாக்கப்படணும். ஆமென். நாளாந்த எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எப்படி? அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய பணத்தை எடுத்து முன்பாக வைத்து தன்னை அனுதினமும் தற்பரிசோதனை செய்து செய்து ஒரு காலத்திலே அது ஐஸ்வர்யவானாய் மாறினானோ அதே போல நீ ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்யணும். நீ ஒவ்வொரு நாளும் நீ தூங்க போற நேரம் பேசின காரியத்தெல்லாம் மைண்டுக்குள்ள சேர்ச் பண்ணணும். அதான் இது. அந்த ஒரு பென்ட்ரைவ்ல தங்கச்சி தீபா அவங்க அங்கத்தினர் போம் அடிச்சு தந்தாங்க. அதை கொண்டு போய் பிரிண்ட் எடுக்க போற நேரம் அவன் சொன்னா இதுக்கு வைரஸ் இருக்கு, அது என்ன செய்ய முடியாது, அது 300-400 ரூபாய் தேவை. அதை நான் கிஷான்ட்ட கொண்டு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் கூட இல்ல அவன் சொன்னா செய்யவே முடியாது, அதுக்கு ரொம்ப
நல்ல ஒரு கம்ப்யூட்டர் நல்லா படிச்சவங்க தான் முடியும் சொன்னா என்னைய விரட்டினான்னு எனக்கு தெரியாது. ஆனா கிஷான்ட கொண்டு வந்தோட 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்கேன் பண்ணி எல்லா வைரஸ் எல்லாம் உடைச்சு முடிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் பிரியமானவங்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். வைரஸை சத்துரு வைத்திரானா அதை ஸ்கேன் பண்ணி நம்ம உடைக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்துரு வைத்திருக்கிறதான வைரஸ் கட்டுகளை ஸ்கேன் பண்ணி நம்ம உடைக்கணும், உடைக்கணும். அப்படியே வைரஸ் இருந்துச்சுன்னா அது பழுத்து தலை வழியா வரும், கை வழியா வரும், இடுப்பு வழியா வரும், மூட்டு வழியா வரும். அதுக்கு பிறகு பெட்ல போய் பட்னு இருப்பேன். வைரஸ் கிருமிகள் வரவிடக்கூடாது. ஒரு பென்ட்ரைவ்க்குள்ள இருக்கிற வைரஸ் கிருமிய அகற்ற முடியுமானா நம்முடைய ஆத்துமாக்குள்ள இருக்கிற வைரஸ் கிருமியை நமக்கு அகற்ற முடியாது. அதுக்கு என்னன்னா அந்த பாவ மன்னிப்பு, நான் பரிசுத்தமாகணும், தேவனுக்கு அடிமைத்தனமான ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது என்னவாயிடும், இந்த வைரஸ் எல்லாம் உன்னை விட்டு அகன்று போயிடும். ஆமென். உனக்குள்ள தீமையான நினைப்புகள் வராது, தீமையான எண்ணங்கள் வராது. தீமையான எண்ணங்கள், வயசுக்கு நீங்க வாழுவீங்க. எப்படி இருப்பீங்க? வயசுக்கு நீங்க வாழுவீங்க, வயசுக்கு ஏற்ற விதமா வாழுவீங்க. பிரியமானவங்களே, இப்படி இருக்கணும். அதே மாதிரி இம்மூன்றையும், எப்படி பாவத்தில் இருந்து விடுதலை, தேவனுக்கு அடிமையாகுதல், பரிசுத்தமாகுதல், இம்மூன்றையும் எவ்வாறு நம்ம அடைகிறதுன்னு சொன்னா நோட்ஸ் எடுங்க. இப்ப டைம் இல்ல, எல்லாத்தையும் வாசிக்கிறாரு. யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனம், நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கும். முதலாவது தேவனை விசுவாசிக்கணும். ஆமென். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். உன் பிரச்சனைகளை பார்க்கணும், உன் துன்பத்தை பார்க்கணும், உன் குடும்ப நிலவரங்களை பார்க்கணும், உன் கணவனால் வருகிற தொல்லைகளை பார்க்கணும், உன் மனைவியால் வருகிற பிரச்சனைகளை பார்க்கணும். நீ ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனாலே எல்லாமே எல்லாமே கூடும். இரண்டாவது பிரியமானவர்களே, யோவான் 5:24 தேவ வசனத்தை கேட்கிறவனா இருக்கணும். ஆமென். தேவ வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தேவ வசனத்தை படிக்கணும். அவனுக்குள்ள நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். நீ படிக்க படிக்க உன்னை மாத்தும். பாத்தீங்கன்னா, நான் ஒரு 5 நிமிஷம் இல்லாம விட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பைபிள் படிச்சேன்னா குறைஞ்சபட்சம் என் கண்ணீர்ல இருக்கிற கொஞ்சம் கண்ணீர் எடுத்துருவது, வசனம் உறிஞ்சிடும், கண்ணீரை உறிஞ்சிடும். எத்தனையோ தடவை பிரியமானவர்களே என் கையில எடுத்து இந்த வேதத்துல நான் படிக்கிற வசனத்துல என் கண்ணீரை தொடச்ச சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். உரியுமம்மா, எத்தனையோ துன்பத்தை நான் தாங்கி இருக்கேன், எத்தனையோ அவமானத்தை தாங்கி இருக்கேன். அவைகளுக்கெல்லாம் வராத கண்ணீர் இந்த சத்தியத்தை நான் படிக்கும் போது நான் உடைக்கப்படுகிற நாட்கள் ஏராளம். பிரியமானவர்களே, உரியும். கையில எடுத்து அழுந்து அழுந்து தொடப்பேன், அழுந்து அழுந்து தொடப்பேன், பேங்காட்டுல கொடுப்பேன். என் கண்ணீர் சத்திய வசனத்தை நினைக்கும். அம்மா, இத படிக்கணும். நீ இதெல்லாம் விஷயமே இருக்கு. சேர்ச்சில அல்வா கொடுக்கிறவன் சொல்லி ஒரு டீம் இருக்கும். ஒழுங்கா சேர்ச்சிக்கு வர மாட்டான், ஒழுங்கா சபை காரியங்கள்ல ஈடுபட மாட்டான். அவனை எல்லாம் பாருங்க, அவன் எம்டி போதா இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதான் அவனுடைய அடையாளம். சிலவன் எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பான், அவனை பார்த்தா தீவிரவாதக்காரனா இருப்பான். இதுதான் அடையாளம். ரொம்ப கவனமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், புத்திமதியை பற்றி கொள்ளுகிறவனுக்கு, புத்திமதியை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. புத்திமதிகளை கேட்கணும். நம்ம பாஸ்டர் சொல்றது நல்லதுக்கு தானே, நம்ம அப்பா சொல்றது நல்லதுக்கு தானே. நம்ம அப்பா ஒரு நாள் தீமை செய்வாரா? என் வாழ்க்கையை ரசிக்காம ருசிக்காம ஒரு காரியத்தை
தெரிவிப்பாரா? அம்மா சொல்றது நல்லதுக்கு தானே, இந்த உற்றார் உறவினர் சொல்ற நல்லதுக்கு தானே. ஆனா மரணத்தின் ஆவி உனக்குள்ள என்ன சொல்லுகிறது? இவர்கள் சொல்லுவதெல்லாம் உனக்கு தீமையும், உன் நண்பர்கள் சொல்லுகிறது மாத்திரமே உனக்கு நிச்சயமாக எண்ணுகிறது. ஏன்? நீ மரணித்து விட்டாய். உன் வாழ்க்கையில் மரணம் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, உன் போதகரை போல உன்னை நேசிக்கிறவங்க நல்ல மெய்ப்பனை சொல்றேன். யோவான் 10:11 படி நல்ல மெய்ப்பன் தன் மந்தைகளுக்காக என்னத்தை கொடுத்தான்? ஜீவனை கொடுத்தான். அவங்களை சொல்றாங்க. உன் அப்பா அம்மாவை போல உன்னை நேசிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. பிரியமானவங்களே, புத்திமதியை கேட்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 12:28 பாத்தீங்கன்னா, நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எதுல? நீதியான வழிகளிலே, நீதியான பாதைகளிலே நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீதியா நடக்கணும். நீதியா பேசக்கூடாது, அநீதியா நடக்கக்கூடாது, அநீதியா பார்க்கக்கூடாது, அநீதியா பார்க்கக்கூடாது. மாம்சம் மோசமான ஒண்ணு, அது நம்மள அநீதியா நடத்தும். ஆனா குமாரன் நமக்குள்ள இருந்தார்னா அநீதியை நீதியாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அதான் அவர் இருக்கணும், அவர் எனக்குள்ள இருக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 3:16, நான் உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறியாமல் இருக்கிறியோ? அதான் ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா நீதியின் பாதையில இதை மட்டும் வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம், சொஸ்த மனம் உள்ளவனுக்கு, பாருங்க, சொஸ்த மனம் உள்ளவனுக்கு, சொஸ்த மனம் யாருக்கு? உடலுக்கு ஜீவம். அல்லேலூயா. நினைக்கிற நினைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நினைப்புலதான் நோயெல்லாம் வருது. நம்ம நினைப்பு சரியா இல்லாட்டி கண்ட நோயெல்லாம் வரும். கண்ட வைரஸ் கிருமி எல்லாம் வருதா? எல்லா பையிலையும் நம்ம சேவ் பண்றதுனாலதான் என்ன வந்துச்சு தம்பி? பென்ட்ரைவ்ல ஏன்பா வைரஸ் கிருமி வருது? எல்லா இடத்துலயும் பென்ட்ரைவை கொண்டு போய் இது பண்றதுனால, கண்ட பையிலெல்லாம் இணைக்கிறதுனால என்ன வருது? வைரஸ் வந்தது. அதே மாதிரிதான் உன் மனசுல கண்ட பையெல்லாம் போட்டு நினைச்சு, கண்ட காரியங்கள் எல்லாம் நீ நினைச்சு, கண்ட காரியங்கள் அசிங்கங்களோட நீ இருக்கும்போது உனக்கு என்ன உண்டாகும்? அசிங்கம், மரணம் உண்டாகும். ஆனா சொஸ்தமா நீ நடந்தா, நல்லதையே நீ நினைச்சா, நல்ல விஷயத்தை மட்டும் நீ சேவ் பண்ணி வச்சேன்னா உனக்கு ஒண்ணு என்ன வராது? வைரஸ் வராது. உன் நினைப்பு முக்கியம். உன் நினைப்பு எப்படி முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒருவரோட கதைச்சு கொண்டிருப்பாயே, அவங்க அடியில திட்டிக்கிட்டு இருப்பாயே, அந்த நினைப்பு தான் உடனே முழங்கால் போட்டு, உடனே போட்டு, உன்னைய மரணம் கொள்ளுது. நான் தங்கச்சியோட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா அடியில என்ன போகுது? இந்த புள்ள பொறுப்பான புள்ள, அப்படி இப்படி சொல்லி நம்ம அடியில வேலை போகுது. நான் செத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. பாருங்க, மரணிக்கிறவனுக்கு மரணத்தை தெரியாது. உடனே முழங்கால போட்டு நீ நல்லா இருப்ப. இந்த நினைப்பெல்லாம் உனக்கு சரி வராது. நீ பரிசுத்த கூட்டத்துல உட்கார்ந்து ஆடு. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த இந்த கன்னி மாடம் என்பது இந்த ஏகாவினுடைய பிடியிலே ராஜாவை சந்திக்க நீங்க வந்திருக்கீங்க. அந்த ராஜாவுடைய ராஜாவை காண வேண்டும் என்றால் ஏகாவினுடைய போதனையை கேட்டதாக எஸ்தர் அரவணைக்கு போனது போல, பிரியமானவர்களே, நீங்களும் இந்த போதனைகளை சரியாய் கேட்டு வருகிற ராஜாவை சந்திக்க ஆயத்தமாகுங்க. ஆமென் சொல்லுங்க. இருந்தீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு என்ன? இன்றைக்கு தலைப்பு என்ன பிரியமானவர்களே? இன்றைய தலைப்பு மரித்தோரே, மரித்தோரே தேவனுடைய ஜீவனை பெறுங்கள். மரித்தோரே, நீ எதிரே